சாந்தி 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 இல்ல கீதா. கீதா என் சாந்தி வரலையா கீதா? இங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு கீதா? 4 நாள் ஆச்சு. 4 நாள் ஆயுமா என் சாந்தி வரல கீதா? ஏன் என் சாந்தி வரல? ஏன் சாந்தி வரல? ஏன் சாந்தி வரல? கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் அடிபட்டு 4 நாள் ஆச்சு. அப்படி ஏன் சாந்தி வந்து பார்க்காம இருக்கா? அப்புறம் நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? நீங்க அடிபட்ட விஷயத்தை நான் சாந்தி கிட்ட சொல்லல. சொல்லியா? ஏன் சொல்ல நீ? எதுக்கு சொல்ல நீ? சாந்திக்கு இன்னைக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன். ஆபரேஷனா? ஏன் என்ன ஆபரேஷன்? இவ்வளவு நாள் சாந்தி உங்ககிட்ட இருந்து விலகி இருந்ததுக்கு காரணம் அவளால தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாது. தான் கல்யாணம் பண்ணிக்கவே லாய்க்கு இல்லாதவன்னு தன்னோட கல்யாணத்தன்னைக்கு தான் அவளுக்கே தெரிஞ்சது. உங்களுக்கு பொண்டாட்டியா இருந்து சந்தோஷத்தை கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ ஒதுங்கினது மட்டும் இல்லாம என்ன உங்களோட சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா கடைசி வரைக்கும் உங்க மனசு அவ ஒருத்திய தவிர வேற யாரையும் ஏத்துக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவ இந்த ரிஸ்கான ஆபரேஷன் பண்ணிக்கிறதுக்கே முடிவு செஞ்சா. இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆனா நீங்க 2 பேரும் சந்தோஷமா ஒண்ணு சேரலாம். ஆனா ஒருவேளை ஏதாவது அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறத தவிர எனக்கு வர வழியே தெரியல. அப்போ இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகலன்னா நான் என் சாந்தியை பார்க்க முடியாம போனாலும் போயிடும்ல? சாந்தி!
சாந்தி ஆமா சாந்தி சுமக்கிறத தவிர வேற எந்த சுகத்தையும் பொண்டாட்டிங்கிற முறையில என்னால உங்களுக்கு கொடுக்க முடியாது. என் மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்கிற உங்களுக்கு நான் உன் மேல ஆசை வைக்கல சாந்தி. ஆசைங்கிறது வெறும் உடம்போட போயிடும். நான் உன் மேல என் உயிரியே வச்சிருக்கேன் சாந்தி. இந்த ஆபரேஷன் உனக்கு ஏதாவது ஆயிட்டா அப்புறம் நானும் உயிர் இல்லாம போயிடுவேன். இப்பவே 2 பேரும் செத்து போறதை விட இருக்கிற நாள் வரைக்கும் சேர்ந்தே வாழலாம் இல்ல சாந்தி. ஒரு பொண்டாட்டியால கொடுக்க முடிஞ்ச ரொம்ப பெரிய சந்தோஷத்தையே கொடுக்க முடியாது எனக்காக நீங்க எங்க உங்க வாழ்க்கைக்கு எடுத்துக்கணும். சந்தோஷங்கிறது 2 உடம்பு சேர்றது மட்டும் இல்ல சாந்தி, 2 மனசு சேர்றது. நீ சொன்ன கதையில வர மானே விட்டு கொடுத்து வாழும்போது மனுஷன் நாயே விட்டு கொடுத்து வாழ முடியாது சாந்தி. இல்லைங்க, நான் குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா கூட தத்தெடுத்துக்கலாம். ஆனா நான் பொண்டாட்டியாவே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, அதான். உன்னால பொண்டாட்டி எதுன்னு இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு அம்மாவா இருக்கலாம் இல்ல, எங்க அம்மா மாதிரி என் மேல அன்பு காட்டுற இன்னொரு ஜீவனா இருக்கலாம் இல்ல.